ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம காட் ஆஃப் வார்னு சொல்லிட்டு ஒரு மூவியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியை பேஸ் பண்ணி என்ன ஒன்லைனர்னா, ஸோ கிரேட்டஸ்னால் யார், அட்ரியஸ்னால் யார், ஸோ அவங்க அம்மா லூஃபி எப்படி இறந்து போனாங்க, கிரேட்டஸ் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு, கிரீக் மித்தாலஜியில் என்ன ஆச்சு, அப்புறம் இவங்களோட ஃப்ளாஷ்பேக்லாம் என்ன தான் கதை, ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து மூவி வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கிரேட்டஸ்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ரகடாக தான் தெரியும். நிறைய பேர் அடிப்பாங்க, கொல்லுவாங்க, அப்புறம் இருக்கிற எல்லா காட்சியும் போட்டு தள்ளதான் தான் முக்கால்வாசி பேர் கேம் விளையாடுறதுக்கு தெரியும். ஆனால் இப்போ திரும்பியும் அவங்க வந்து அந்த பிரச்சனை விட்டு இங்கே வந்தாலும் அந்த பிரச்சனை விட்டு இவங்களை போகாது. ஸோ யார் தான் இருக்கு காரணம், இந்த படத்தில் என்ன தான் நடக்க போகுது, ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கிற போது தான் இந்த கதை. ஸோ யாரெல்லாம் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் வீடியோவை லைக் பண்ணி சொல்லி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம படத்தோட நம்ம போயிடலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து என்னன்னா கொலைபியை காட்டுறாங்க. ஸோ கொலைபி வந்து கிரேட்டஸுக்கான ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, ஸோ அவங்களோட பொண்ணு. ஸோ அவங்க என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம வந்து சில வயசில் வந்து பேரண்ட்ஸோட பேச்சை கேட்க மாட்டோம். அதேமாதிரி கேட்காம இப்போ கொலைபியும் திட்டு வாங்கிட்டு வந்துட்டு கிரேட்டஸ் கிட்ட உரையிட்டு இருக்கா. ஸோ எதுக்காக திட்டு வாங்கி கேட்டால், எனக்கு நான் கொடுத்த டியூட்டியை முடிக்கல அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா எனக்கு ஒரு டியூட்டி இருந்துச்சு, அந்த கதையை நான் அவன்கிட்ட சொல்ல வாடிக்கிட்டோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அப்படியே கடந்த காலத்துக்கு இட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த காலத்தில் எனக்குன்னு ஒரு டியூட்டி, எனக்கும் ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் வந்து நானும் என் தம்பியை பண்ண விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னோடனே, ஸோ எடுத்த உடனே ஒரு ஃபைட்டிங் தான். ஸோ ஃபைட்டிங் சீனில் வந்து நம்ம சைக்கிள்ஸோட ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வந்து கிரேட்டஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் போட்டுட்ருப்பார். ஃபைட் போட்டு பார்த்தா இவன் சும்மா இருக்க மாட்டான். ஸோ ரொம்ப ஓவர் ஃபைட்டு. ஸோ சரி இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி லைஃப்பை வந்து திடீர்னு வந்து கிரேட்டஸ் வந்து சண்டை கை விட்டு போகும். ஸோ டக்குன்னு வந்து இந்த சைக்கிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிரேட்டஸ் கையில் பிடிச்சி நொறுக்க ஆரம்பிப்பான். அப்போ தான் டீமோஸ் வந்து காப்பாற்றுவான். ஸோ நான் காப்பாற்றட்டேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து மோட்டாக ஃபைட் போடுவாங்க. சைக்கிள்ஸ் வந்து தடுக்க முடியாது. ஆனால் லைஃப் சரன்னு குறைஞ்சிட்டே இருக்கும். முட்டாமல் சண்டை போட்டிருப்பாங்க அவனும். பட் ஆனால் கடைசியாக வந்து சைக்கிள்ஸ் தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிச்ச உடனே நம்ம தான் ஸ்பாட்டன் சொல்லிக்கிட்டு நம்ம 2 பேர் தான் இருக்கிறதுக்கு பெரிய வீரர்கள், நம்மளை முந்தை ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே டீமோஸ் என்ன சொல்கிறான்னா, நம்மளாம் ரொம்ப சிறந்தவங்களாச்சே, சரி அவனா நம்ம ஊருக்கு இட்டுட்டு போனோன்னு இப்படி கொண்டோன்னு சொன்னேன் உருட்டுமாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இதோட கண்ணை எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொன்னோன்னே, சரி கிரேட்டஸும் சரி எடுத்துக்கோ அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணுவான், கண்ணோட கையை விட்டு கண்ணை அப்படியே பிதுக்கி எடுத்துருவான். எடுத்தோடனே நம்ம தான் வந்து ஸ்பாட்டன்ஸ், நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம ரகடாக இருந்தால் தான் நம்ம மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓகேன்னு சொன்னேன். கண்ணு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போது நிறைய வழி தடங்கள் வருது. ஸோ ஒரு அனக்கொண்டா வேறு அதை பற்றாத குறைக்கி, ஸோ அந்த அனக்கொண்டாவையும் இவங்க மேலே தூக்கி போட்டு இவங்க போட்டு தர்றது தான் பிளானு. ஆனால் கிரேட்டஸும் டீமோஸும் வேறு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் மட்டும் ஃபைட் போடுறாங்க. ஃபைட் போட்டிருக்கும் போதே ஓவராக போனதுனால லெஃப்ட்லேருந்து சரி ரைட்லேருந்து சரி தடன்னு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் கிரேட்டஸ் கிட்ட கல் இருக்கிறதுனால விட்டு அடிச்சுக்கிருக்கான். ஸோ ஒரு வழியாக வந்து அதை அழிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு முடிச்சாச்சு. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு டீமோஸும் போயிட்டு அந்த பிளானுக்கு ரெடியாக வரான். பிளானுக்கு ரெடி ஆகிட்டு அவங்களும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் கரெக்டாக குறி வச்சு தாக்கிடுறாங்க. தாக்கினோடனே அதுவும் செத்து போயிடுது. ஓகே முடிஞ்சு சொல்லிட்டு அடுத்தடுத்து காட்ஸ் வராங்க. அதுக்கடுத்து அஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இவன் சுற்றி அடிக்கிறான். இவங்க அதையும் சீக்கிரமாக நம்ம முடிச்சிட்டோம், இவங்க அதையும் சரி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து கிரேட்டஸ் நிற்கிறான். திரும்பியும் வந்துட்டு 2 பேரும் லாக் பண்ணிடுது. அப்புறம் ஐயோன்னு சொல்லுவேன். டக்குன்னு பார்த்தா குறுக்கான ஒருத்தன் வரான். ஸோ அவன் தான் இவன் வந்து என்னன்னா ஸ்பாட்டன்ஸ். ஸோ ஸ்பாட்டன்ஸ் வந்து அவங்க எப்பயுமே வந்து சொல்லுவாங்கள்ல, ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கீதை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள நாங்கள் ஸ்பாட்டன், நாங்கள் எதுக்கு பயப்பட மாட்டோம், முடிஞ்சால் மோதிப்பார், ஸ்பாட்டன்னா தைரியமானவங்க, ஸ்பாட்டன்னா எதுக்கும் துணிந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரிய சொன்னோன்னே அது பயந்து போயிடுது. ஸோ போனோடனே உடனே கொலைவை நிறுத்தி கேட்குறா, இதெல்லாம் நீங்கள் உருட்டுறீங்களா உண்மையாக சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொன்னோன்னே கிரேட்டஸ் சொல்கிறான், உண்மையால தான் நான் உருட்டி ஓன்ட்ட என்ன பண்ண போகிறேன், இந்தமாதிரி நாங்களும் ஒரு டியூட்டியில் இருக்கும்போது கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டினா எதாவது மிஸ்டேக் ஆயிரும்ல அப்படின்னு சொன்னவொடனே, சரி கொலைபி சரி அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்ல முடியுமா, அம்மாவுக்கு ஸ்டோரி இருக்கா அப்படிங்கிட்டு, அம்மா கிட்ட ஸ்டோரி அம்மாட்ட தான் கேட்கணும், இப்போ நான் ஏன் ஸ்டோரியை சொல்கிறேன் அதை மட்டும் கேட்குறியா அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நீங்கள் இவ்வளோ கார்ட்ஸ் கூட போட்டி போட்டிங்களே அதுக்கப்புறம் என்னாச்சு, இதை விட பெரிய விஷயம் நாங்கள் கடைசியாக ஒரு கார்டு கூட போட்டி போட்டோம், அதை கேட்குறியா அப்படின்னோடனே, சரி நின்று மொத்தம் ஒரு பூதக்காரன் என்ன பண்ணுவான்னா இருக்கிறதுலே செத்து போனதை இப்போட்ட என்ன திரும்பி கொண்டு வந்துடுவான். அவன் சும்மா இல்லாமல் சரி இவன் வந்தவனே சரி வேறு வழியே இல்லாமல் ஸ்பாட்டன் தானே போராடி ஆகும்னு சொல்லிட்டு கிரேட்டஸும் டீமோஸும் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு வழியாக பார்த்தா கிட்டத்தட்ட போராடி லைஃபெல்லாம் குறைக்க பார்க்குறான். ஆனால் அவனும் ரொம்ப டஃப்பாக இருக்கான். ஸோ கிரேட்டஸ் இருக்கிற லைஃப் வேகமாகவே குறையுது. அவன் இருக்கிற கண்ணை வச்சு லேசர் அடிக்கிறது, டீமோஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஒரு வழியாக கிட்டத்தட்ட வந்து கிரேட்டஸ் அவனை வந்து கொல்ல போகிறான். ஆனால் ரொம்ப டஃப்பு தான், அவன் வாயிலேருந்து நெருப்பு எல்லாமே வரது தான். ஆனால் ஒரு வழியாக வந்து கிரேட்டஸ் வந்து அவனை கொன்னுடுறான். ஸோ கொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து லைஃப் சுத்தமாக கிட்டத்தட்ட குறைஞ்சி போயிடுது. குறைஞ்ச உடனே ஆனாலும் அவன் சாகிற நிலைமையில் இருந்தாலும் அவன் அட்டாக் இடத்துல அப்புறம் எகிரி ஒரே ஒரு குத்து தான் குத்துனான்.
குத்துன உடனே அந்த இடத்துல வந்து கதை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தவொடனே அவன் குத்திட்டு இருப்பான். பட் ஆனால் வெயிட்டு தாங்காமல் அந்த இடம் வந்துன்னா கிட்டத்தட்ட உடைய ஆரம்பிக்கும். உடஞ்சி அப்படியே விழுந்துரும். கீழே விழுந்தவொடனே அப்படியே கேரக்டர்ஸ் அவனு சீக்கிரம் அப்படியே கீழே விழுந்துருவாங்க டீமோஸும். சரி, எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிராமத்துக்கு வந்துடுவாங்க. கிராமத்துக்கு வந்து அவங்க இறந்தவங்க வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க உட்காந்து அழுவாங்க, ஐயோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க டீமோஸ் ஆகணும். டக்குன்னு பார்த்தா அந்த ஊர் தலைவர் வந்துட்டு, இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, இவர் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு, இவருக்காக நம்ம இது பண்ணுவோம், ஆனால் அந்த 2 சின்ன பேருக்கு தான் நல்லா பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க அம்மா கொடுத்த டியூட்டியை கரெக்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ இதுதான் இப்போ உண்மையான கதை, நாங்கள் எவ்வளோ டியூட்டியை கரெக்டாக செஞ்சோம் பார்த்தியா, உனையும் இதேமாதிரி டியூட்டி நீ கரெக்டாக செஞ்சனா எல்லாமே நல்லா கரெக்டாக நடக்கும் அப்படின்னோடனே, சரி இந்த புல்லாங்குழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டவொடனே, இது எனக்கா அப்படின்னு கேட்டவொடனே, ஆமாம் உனக்கு தான்மா, நீ ஊதிப்பாரு வேணா அப்படின்னு கேட்டவொடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே ஊதிருக்கேன், நீ என்னோட செஞ்சதுக்கு நன்றி, ஆமாம் என்னோடது எப்படி உடஞ்சி உனக்கு தெரியும் கேட்டவொடனே, அதெல்லாம் தெரியும் நீ ஊதுப்பா அப்படின்வாங்க. ஸோ அவனும் ஊதி பார்ப்பா, இது ரொம்ப நல்லாவே இருக்குது, ஆனால் நீங்கள் வேறு எதுவும் நீ பனிஷ் பண்ணாமல் இருக்கீங்க எப்படின்னோடனே, ஏம்மா நீ கிடைக்கிற ஒரே பொண்ணு, ஸோ உன்னையே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொன்னோடனே, இது ரொம்ப ரூடாக பேசுகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டவொடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ புல்லாங்குழல ஊது கொஞ்ச நேரம் கேட்போம் அப்படின்னு சொன்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அவளை புல்லாங்குழல வர ஆரம்பிக்கிறா. ஊத ஆரம்பித்த உடனே தான் காட் ஆஃப் வார் சன்ஸ் ஆஃப் ஸ்பார்ட்டான்னு சொல்லிட்டு இந்த படத்தை இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, கொஞ்ச நாள் கழித்து வந்து இப்போ இவங்கெல்லாம் வீடு திரும்பியிருப்பாங்க. ஸோ கிரேட்டஸ் டீமோஸ் வீடு திரும்பி சும்மா இல்லாமல் சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க, ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துருக்கப்ப டீமோஸ் தோற்றுருவான். தோத்துட்டு கிரேட்டஸ் கேட்பான், நீ ஸ்பார்டன் வாரியர் தானே இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் ஸ்பார்டன் வாரியர் தான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஸ்பார்டன் வாரியர் சாவர நிலைமையில் இருந்தால் கூட அவன் வீரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, சரின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்கி விட்றான். தூக்கி விட்டுன்னு சரி லெஃப்ட் திரும்பி போட்டா திடீர்னு பார்த்தா ஆத்தன் சிட்டி மேலே வில்லம்பு மலை அப்படியே வந்து எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்ன இருக்குது அதன்னா டைட்டன்ஸ், ஓகே, வந்து இந்த க்ரீக் மித்தாலஜியில் வந்து கடவுள் ஜூஸ் இருப்பார்ல, அவருக்கு வந்து ஒரு டைட்டன்ஸுக்கும் ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டில் வின் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த இடத்த காலி பண்ணுறதுக்காக ஹாரிஸ் கிட்ட கொடுத்தவொடனே இவன் வந்து டீமோஸை வந்து இட்டுட்டு போந்திருக்கான். அது என்ன ரீசன் அப்புறமா சொல்கிறேன். ஸோ வந்து டீமோஸ் இட்டு போக வாய்ப்பு இல்லை, சரி வாங்க மோதி பார்த்துருன்னு சொன்னோடனே திடீர்னு ஹாரிஸ் வந்து டீமோஸை அல்லேக்கா கையால் தூக்கிடுவான். தூக்கினோடனே கிரேட்டஸ் சும்மா இருப்பானா, கிரேட்டஸும் கோவமாகி அவனை வில்லம் எடுத்துகிட்டு வேகமாக குத்துப்பான். பட் ஆனால் ஒரே தட்டு தான், தட்டி அப்படியே கீழே உடஞ்சிருவான். ஸோ கண்ணில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு காயமும் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் காட் ஆஃப் வார் ஃபுல்லாகவே அவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் வந்து ஆனாலும் கிரேட்டஸை கொல்ல போயிருந்திருப்பான். அப்போ வந்து அத்தீனான்ற ஒரு ஏஞ்சல் தான் வந்து அவங்க தடுத்துருந்துருப்பாங்க. ஹாரிஸும் சொல்லிட்டு, சரி ரைட்டு, நீ எதுக்கு என்னை தடுக்கிற அப்படின்னு சொன்னோடனே, என்னை வந்து மன்னிச்சிரு, நான் அவனை என்னால் காப்பாற்றி மட்டும் தான் விட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே, ஸோ கிரேட்டஸும் வந்து டீமோஸ் நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். கவலைப்பட்டு அவனை நான் தேடி கண்டுபிடிப்பேன், அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் திட்டியிருப்பான். ஹாரிஸ் சும்மா இல்லாமல் டீமோஸை கூப்பிட்டு போய் என்ன பண்ணான்னா, தானட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தான். தானட்டோஸ் வந்து காட் ஆஃப் டெத்து, ஏடிஸோட அடியாள். இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு ஏடிஸ் கிட்ட, ஸோ வந்து என்ன வேலைனா ஏடிஸ் கிட்ட வேலை பார்க்குறது தான் தானட்டோஸ் கிட்ட இவன்கிட்ட கொடுத்து, இவன்கிட்ட யாருக்கும் வராமடாமல் பார்த்துக்கோ, இவனை சித்திரவதை பண்ணுன்னு சொல்லி கொடுத்தானே, இவன் கட்டி போடுவான், அடிப்பான், அப்படியே வைப்பான். சரி, ஆனால் கிரேட்டஸ் வருவான்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருப்பான் டீமோஸு. கடைசியில் வளர்ந்துருவான். இவனையும் வரமாட்டான், வந்து அவன் கையில் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஆனால் கிரேட்டஸ் அவன் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு அவனுக்கு வளர்ந்து அச்சை குத்திட்டு இருப்பார். அவன் நல்லா வளர்ந்துட்டு ஒரு வார். ஸோ அந்த வார் என்னன்னா, இவருக்கு குழந்தையா பிறந்த குறைபி இருக்கால, ஸோ அவளுக்கு வந்து ஒரு பழம் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த பழத்தினால இவன் தான் வந்து பார்பேரியன் காட். ஸோ இவங்க அப்பாவுக்கு முடியாது. ஸோ வந்து ஸ்பார்டன் வாரியர்ஸில் வந்து யார் பலம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து சீக்கிரம் இறக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பார்டனில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கிரேட்டஸ் எடுத்துருந்துருப்பான். ஆனால் பார்பேரியன் கார்டுக்கு தேவைப்பட்டதுனால இவங்க நாட்டு மேலே போர் எடுத்து ஒரு வழியாக கிரேட்டஸை சாவடிக்க போவான். அப்போ தான் பார்த்தா திடீர்னு ஹாரிஸ்ன்னு கத்துவான். ஹாரிஸ் வந்து என்னோடய வாழ்க்கை ஒன்று கையில் இருக்குது, இந்த காட்ஸ் எல்லாரையும் அழிச்சிருன்னு சொன்னோன்னே அதாவது ஹாரிஸ் இறங்கி வந்து அவனோட பவரை அவன் யூஸ் பண்ணுறான். பவரை யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே தன்னைத்தானே அழிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அப்படியே தன்னைத்தானே தலையை பிச்சுக்கிறது, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கத்தி பிடிங்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஆகி ஒரு வழியாக வந்து மொத்த பேர் சாவாங்க. சில பேர்லாம் எரிஞ்சிடறாங்க, எப்படி எரிகிறாங்கன்னு தெரியல, சரட்டனையும் எரிஞ்சு கீழே விழுகிறது, இந்த மாதிரிலாம் மாறிட்டு வருது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒரு வழியாக கிரேட்டஸ்க்கு வந்து அடியெல்லாம் மாறினால, ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக பிளேட் ஆஃப் கயாஸ், ஸோ வந்து நம்ம தலைவனோட பிளேட் ஆஃப் கயாஸ் இப்போ தான் அவனோட உடம்போட இணைக்கப்பட போகுது. இந்த இணைக்கப்பட்டவொடனே இந்த கிளேடும் அவனும் ஒரே இதுதான், எப்போ கூட்டாலும் வர மாதிரி இருக்குது தான் இது பிளேடு. இது ஹாரிஸோட அடியாள்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் க்ளூவும் கொடுக்கலாம், ஓகேங்களா. அப்போ அந்த கைத்தியை வச்சு பார்பேரியன் கடை போட்டு தள்ளிட்டு அப்படியே ஸ்டைலாக நிற்பான்.
நின்னவொடனே இனிமேல் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கிரேட்டஸ் வந்து ஹாரி சொல்கிற எல்லா வேலையும் செய்வான். ஸோ அப்படி சொன்னவொடனே ஒரு ஊரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி கிரேட்டஸும் வந்து சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி காடை வந்து காட் ஆஃப் வார், அதாவது ஹாரிஸ் வந்து என்ன சொல்லிருப்பானா, இந்த கிராமத்தை அழிக்கணும்னு சொல்லிருக்காரு, ஏன் எதுன்னு கேட்கக்கூடாது, கிராமத்தை அழிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டஸ் கூப்பிட்டுருப்பான். அந்த தீப்பந்தத்தி விட்டு எரிஞ்சிருந்துருப்பான். அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து கீழே வந்து பற்றி வெறியும். ஸோ இவங்களும் ஸ்பாட்டன்ஸ் தானே, சொல்கிற வேலையை செஞ்சு தானே அவனு சொல்லிட்டு இருக்கிற மொத்த பறி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே தூரத்தில் பார்த்தோன்னா வந்து ஒரு சர்ச்சு ஒன்று தெரியும். ஸோ அங்கே வந்து அதாவது கிரேட்டஸ் நின்றுருப்பான். நின்றுட்டு உள்ளே போயிட்டு இங்கே வைக்கிறாங்க நம்ப கொள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகும்போது திடீர்னு அந்த ஒரு ஆரக்கல் வந்துட்டு, தம்பி இந்த வழியாக நீ போனால் வாழ்க்கையே மாறி போயிருப்பா, இங்கேருந்து தயவு செஞ்சு நீ போயிடு, போவாத அப்படின்னு சொன்னோடனே கிளவி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிட்டு இந்த கேட்டை திறப்பான். கேட்டை திறந்த உடனே கத்திலாம் சங்கலை கட்டியிருக்கே வச்சு விசுன்னு விசிறுவான். அப்படியே ரெடியில் இருக்க ரைட்டில் ஒரு வாங்கு லெஃப்ட்டில் ஒரு வாங்குன்னு சொல்லிட்டு விசிறி தெளிக்கிட்டு இருப்பா. எல்லாருமே இறந்து போய்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கத்தியோட பிளேடோட பவரும் அதிகரிச்சுட்டே வரும். அப்படியே இருக்கிற மற்றபடி போட்டு தள்ளிட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு தான் அவன் பிளானு. கடைசியாக வந்து கீழே இருந்து அப்படியே பிளேடை ரெண்டுத்தையும் கீழே அனுப்பிச்சு அப்படியே மேலே ஒரு விசிறுவான். பார்த்தா திடீர்னு ஒரு குரல், எங்கேயோ கேட்ட குரலாச்சே அப்படின்னு சொல்கிறான். கீழே விழுந்து அப்படியே யாராது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறான். பார்த்தா அவனோட கொலைபியும் அவனோட ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதான் அந்த ஆரக்கல் சொன்னாலா, ஸோ ஆரக்கல் சொன்ன மாதிரியே இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கிரேட்டஸ் என்ன பண்ணான், இது எதனால் ஆச்சு, எதுக்கு அவன் பொண்ணை இப்படி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் இதை விட முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது கைஸ். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது பார்ட் 1, பார்ட் 2 சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.